அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று தவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பதற்கான தேவையான எண்ணிக்கை குறித்து விவாதித்திருப்பதாகவும் அது தொடர்பான ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை வளாகம் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்து தவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருந்தார். இந்த நிலையில 24 மணி நேரத்தில் மீண்டும் இன்றைக்கு காலையில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தவேகா தலைவரை அழைத்திருந்தார். அந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பிற்கு தேவையான 118 இடங்களுக்கான தேவையும் அதை எங்கிருந்து சோர்ஸ் பண்ண போறீங்கிறதையும் கேட்டு அறிந்திருப்பதாக நாம் காலையிலிருந்து ஒளிபரப்பிருந்தோம் பிரத்யோகமாக. அந்த அடிப்படையில தற்பொழுது ஆளுநர் மாளிகை வளாகமும் தற்போது செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு ஆட்சி அமைப்பிற்கு தேவையான அத்தியாவசியமான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தேவை. அது தொடர்பாக தவேகா தலைவரிடம் ஆளுநர் எடுத்து வைத்தார் என்கிற ஒரு செய்தி குறிப்பை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், Honorable Governor of Tamil Nadu has invited Sri Joseph Vijay, President of Tamil Vechi Kalagam, today at Lok Bhavan, Chennai. During the meeting, the Honorable Governor explained that the requisite majority support in the Tamil Nadu Legislative Assembly essential for forming the government has not been established. அதாவது 118 இடங்கள் தேவை என்கிற அவசியத்தையும் தவேகா தலைவரிடம் உணர்த்தியதாகவும், எனவே 118 இடங்களோடு வரக்கூடிய பட்சத்தில் உடனடியாக தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த அவசியத்தை ஆளுநர் தவேகா தலைவரிடம் எடுத்துரைத்ததாக ஆளுநர் மாளிகை ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. காலையிலிருந்து நாம் தொடர்ந்து இந்த செய்தியை ஒளிபரப்பிடும். ஆளுநர் அதை கன்வின்ஸ் ஆகல. 112 தான் விஜய் அவங்களுடைய சப்போர்ட்ல இருக்கு. எஞ்சிருக்கக்கூடிய 6 இடங்களை வந்தால் மட்டுமே, போதுமான இடங்கள் கிடைத்தால் மட்டுமே ஆட்சி அமைப்பிற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதை இன்றைக்கு தவேகா தலைவர் விஜயிடம் ஆளுநர் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு எடுத்துரைத்திருக்கிறார். அந்த செய்தியை இன்றைக்கு செய்தி குறிப்பாக ஆளுநர் மாளிகை வளாகம் வெளியிட்டிருக்கிறது. தவேகா ஆட்சி அமைப்பதற்கான போதிய பெரும்பான்மை இல்லை என தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. இன்றைக்கு 2வது முறையாக தவேகா தலைவர் விஜய் ஆளுநர் RV அர்லேக்கரை நேரில் சந்தித்து கடிதம் வழங்கிய நிலையில் தற்போது அது தொடர்பான விளக்கத்தை ஆளுநர் மாளிகை வழங்கி இருக்கிறது. அபினேஷ், தற்போது இந்த விளக்கம் என்பது 2வது முறை சந்தித்து கோரப்பட்ட அந்த கோரிக்கையின் அடிப்படையிலானது. ஆட்சி அமைத்து பதவியேற்பு நடத்தி அதற்கு பிறகாக சட்டமன்றத்தில் நாங்கள் எங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் என்கிற வகையில் தான் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் தொடக்கத்திலேயே அந்த 118 என்கிற அந்த பெரும்பான்மை இல்லை என்கிற காரணத்தை தான் தற்போது ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசனுடன் அவர் ஒரு விரிவான ஆலோசனையும் நடத்தினார். அந்த ஆலோசனைக்கு பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்ற மாதிரி அந்த சொலிசிட்டர் ஜெனரலுக்கு ஆலோசனைக்கு பிறகுதான் ஆளுநர் இத்தகைய முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தவேகா தலைவர் குறிப்பாக தவேகா 108 இடங்களை கைப்பற்றி இருந்தாலும் கூட தாங்கள் ஒரு தனிப்பெரிய கட்சி எங்களை ஆட்சி அமைக்க வலியுறுத்தணும் அப்படின்னு ஆட்சி அமைக்க அவங்க உரிமை கோரல. அதற்கு மாற்றாக காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அவங்களுடைய எங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுக்கு 113 இடங்கள் தரப்பு இருக்கு. எஞ்சிருக்கக்கூடிய அந்த 6 இடங்களையும் நாங்க ப்ரோசஸ் மூலமா நிரூபிப்போம் அப்படிங்கறதா நேற்று தினம் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் போது விஜய் கொடுத்த இந்த கடிதம். அந்த அடிப்படையில தான் சொலிசிட்டர் ஜெனரல் ஆளுநரோடு கலந்து ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுத்திருக்காரு. அதாவது அப்படி 113 இடங்கள் வரும்போது எஞ்சிருக்கக்கூடிய அந்த 6 இடங்களையும் அவரிடம் கேட்டோம். அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த இதுல 118 அப்படிங்கிறது பொறுத்தவரை ஒரு தமிழ்நாடு அசம்பிளியுடைய ஒரு மேஜிக் நம்பர், மெஜாரிட்டிக்கான நம்பர். அதை அவங்க கொடுக்க தவறியதால் அது அவசியத்தை உணர்ந்துரும். அதனாலதான் இதுவரை ஆளுநர் மாளிகை ஆளுநர் தரப்பு அவரை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை அப்படிங்கிறத விஜய்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது இன்றைக்கு அதிகாரப்பூர்வமா செய்தி குறிப்பா கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு ஆளுநருடைய அழைப்பின் பேர்ல தான் தவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்தார். இந்த சொலிசிட்டர் ஜெனரலுடைய ஆலோசனைக்கு பிறகு அதையும் விரிவாக கவர்னர் தவேகா தலைவர் விஜயிடம் எடுத்துரைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த செய்தி குறிப்பும் வெளியாகி இருக்கிறது. பாலவி, அடுத்த கட்டமா இதுல என்ன நகர்வுகள் இருக்கு? தவேகா முன்னிருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னவா இருக்கு?
இப்போ ரெண்டு சான்ஸ் தாவேக்காவிட இருக்கு. ஒண்ணு, அவங்க தாங்கள் வந்து ஒரு தனி பெரும் கட்சி, அதிக இடங்களை கைப்பற்றிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அதை பேஸ் பண்ணி நீதிமன்றத்தை நாடலாம். ஏற்கனவே 2 வழக்குகளை மேற்கோள் காட்டி அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அல்லது இன்னும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடிய, கடிதம் எழுதி வேண்டுகோள் விடுக்கக்கூடிய, அழைப்பு கொடுக்கக்கூடிய விசிகா இடதுசாரிகளுடைய ஆதரவை பெற்று அந்த 118 இடங்களை மீண்டும் அந்த ஆதரவு கடிதத்தை ஆளுநரை சந்தித்து கொடுக்கலாம். இந்த 2 வாய்ப்புகள் தான் இமீடியட்டா தாவேகா தலைவர் விஜய் முன்னாடி இருக்கு. ஒண்ணு, அவங்க நீதிமன்றத்தை நாடி நாங்க வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி, எங்களை அவங்க வந்து முதல்ல ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்கணும், ஸ்லோ டெஸ்ட்ல நாங்க வந்து எங்களுடைய பெரும்பான்மை நிரூபிப்போம் அப்படின்னு நீதிமன்றத்தில் நாடலாம். அல்லது இந்த இடதுசாரிகள் மற்றும் விசிகா, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவோடு 118 இடங்களை இந்த ஆதரவு கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆட்சி அமைப்பிற்காக மீண்டும் உரிமை கோரலாம். இந்த 2 வாய்ப்புகளை இமீடியட்டா தாவேகா தலைவர் முன்பு இருக்கிறது. அவினேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது தாவேகா ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை இருப்பதாக நிரூபிக்கப்படவில்லை என ஆளுநர் மாளிகை தாவேகா தலைவருடனான சந்திப்பு குறித்த அந்த விளக்கத்தை அளித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இது தொடர்பான அடுத்தடுத்த நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்மோடு தொலைபேசி